அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 3/8/2024, அதாவது ஆடி மாதம் 18ஆம் தேதி, சனிக்கிழமை, சதுர்த்தசி சாயங்காலம் 3:51 வரை, அதற்கு மேல் அமாவாசை திதி. புனர்பூச நட்சத்திரம் 11:59 வரை, அதற்கு மேல் பூச நட்சத்திரம். இப்போ ராகு காலம் 9லேருந்து 10 வரை காலை. யமகண்டம் மத்தியானம் 1லேருந்து 3 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45 வரை, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் ப்ளூ அல்லது பிளாக் அல்லது பர்பிள் கலரு. அவாய்ட் பண்ண வேண்டியது வெள்ளை. சாப்பிடக்கூடியது ஸ்வீட், அதாவது கேசரி பாத், ஸ்வீட் கேசரி அல்லது கொண்டக்கடலை, எதையும் சாப்பிட்டு கொள்ளலாம். சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உடையது. நண்பர்களே, இப்போ ஒவ்வொரு கிரகமும் இந்த வீட்டில் இருந்தால் லக்னத்தில் இருந்து 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடுங்கிறதுல எப்படி இருந்தால் என்ன பலங்கள்னு அவுட்லைன் சொல்லிக்கிட்டு வரோம். இன்று இந்த செவ்வாய், அதாவது மார்ஸ் என்று சொல்லக்கூடிய குஜன், அங்காரகன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எங்கே இருந்தால் எப்படின்னு பார்க்கலாம். அந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்கணத்தில் இருந்தால் அவங்களுக்கு உஷ்ணமான சரீரம், அதாவது ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கும் பாடியில். உடம்பில் ஒரு வெட்டுக்காயம் அல்லது தழும்பு இருந்தே தீரும். அதிகாரமான பேச்சு, அவர் பேசுகிறதே கொஞ்சம் டாமினண்ட்டு ஆர்டர் பண்ணுறது மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதிகாரமான பேச்சு. தகப்பனாருடன் விரோதம். இதை கண்டவுடனே நிறைய பேர் இவரை பார்த்தாலே பயப்படுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அற்ப புத்தி, பெரிய அளவில் சிந்திக்கப்பட்ட சின்ன சின்ன இதை பற்றி நினைக்கிறார். அற்ப புத்தி உடையவர். 2ல் செவ்வாய். எப்பொழுதுமே தகராறு பேர் வழி, அதிக செலவாளி, காசனோட அருமை தெரிகிறதில்ல. பேச்சு கொஞ்சம் கொடூரமான பேச்சு. முன்கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்கும். வித்தை தடைபட்டே வரும். படிப்பு, இந்த மாதிரி கல்வி சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பிரேக் ஆகி தான் வரும். பிறரை குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருப்பார். அதே சமயத்தில் அப்பா வழி சொத்து ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்கும். அதிக புகழை, அந்த சொத்துக்கு தகுந்த மாதிரி, பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அதிக புகழை அடைய மாட்டார். அவரோட செயல்கள் பேச்சினால் மற்றவங்ககிட்ட அவர் எதிர பேசுகிறதுக்கு பயப்படுவவங்கள தவிர மற்றவங்ககிட்ட நல்ல பேரை எடுக்க மாட்டார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடைய, அந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு பயன் கிடைக்குமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், லைக் செய்யவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. புதிய ஜீவன் குடும்பத்துக்கு வரப்போகிறது. பொருள் வரவு நன்றாக இருக்கிறது. செய்தொழில் மூலம் மனமகிழ்ச்சியும் செய்தொழிலில் முன்னேற்றமும் உண்டாகும். விரோதிகளின் சூழ்ச்சிகள் மாயமாக மறைந்து விடுகிறது. அடுத்து ரிஷபராசி. பணவரயம், வீணச்சல் முதலியவை உண்டாகின்றன. ஆனால் மனைவி, மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர் ஆதரவும் தக்க தருணத்தில் உதவியும் கிடைத்து வருகின்றது. செய்தொழில் மாற்றங்கள் ஏற்படும். பட் இல்லத்தில் மகிழ்ச்சி தான் நிலவுது. வெளியே 1008 பிரச்சனை இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறீர்கள். அடுத்து மிதுன ராசி. மங்களகரமான காரியங்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்றன. அதில் தப்பே இல்லை. வரவுக்கு மேல் செலவுகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. மேல் அதிகாரிகள் நல்லபடியாக நடந்துக்கிற மாட்டாங்க. மன அமைதி கூட கொஞ்சம் இல்லை. பந்தயம், ட்ரேடிங் இதெல்லாம் உங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கிறது. அதிலிருந்து கொஞ்சம் தூரமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அடுத்து கடகராசி. விரோதிகள் உங்களோட சரணடைந்து விடுகிறார்கள். குடும்பத்தில் நிலவந்த மனத்தாங்கல், இது நோய், கஷ்டம் எல்லாம் விலகிவிடுகின்றன. செல்வம், செல்வாக்கு, புகழ், கௌரவம் ஜாஸ்தியாகிட்டு வருது.
எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றியே, எல்லாம் அவன் செயல். அடுத்து சிம்மராசி. இதுவரை பண்ணிட்டு வந்த தொழிலில் தேக்கமும் கஷ்டமும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. அரசாங்கத்திடமோ தனியாரிடமோ அந்த வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கன்னியாராசி. நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியே நடைபெறும். பிரயாணங்களில் அனுகூலமும் ஆதாயங்களும் உண்டாகும். மனமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. சமூகத்தில் செல்வாக்கு, கௌரவம், அந்தஸ்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகி போய்கிட்டு இருக்குது. இத்தனை நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லை கவலைகள்லாம் ஓரளவு ரிலீஸ் ஆகிறது. அடுத்து துளாராசி. ஆயுதங்களால் காயம், சிறு விபத்து, வீண் விரயம் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. எச்சரியாகவும் பொறுமையாகவும் இல்லாவிட்டால் மனைவி, மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லார்ட்டையுமே ஒரு விரோதிகளாக மாற வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அதனால் பொறுமை மிகவும் அவசியம். கணவன் மனைவி உறவு அது பட்டும் படாமலும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து விருச்சிக ராசி. அரசாங்க ஆதரவு, கவர்மெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. பெரியவர்களோட சந்திப்புகள் நிகழப்போகிறது. சமூகத்தில் கௌரவம் கொஞ்சம் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் கூட கௌரவம் அதிகரிக்கிறது. ஆரோக்கியம், ஹெல்த் நன்றாக இருக்கிறது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கூட நடக்கிறது. மக்கள் உங்களுக்கு பிள்ளைங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்கின்றார்கள். அடுத்து தனுசு ராசி. காரணம் இல்லாத மனக்கவலை, அது எதுக்குன்னு தெரியல, அந்த கவலைகள் தொல்லை தருகின்றது. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவர் நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கிறது. மிகவும் நம்பிக்கையோடு இருங்க. மனைவி, மக்கள், பெற்றோர் ஆதரவு எல்லாம் ரொம்ப எந்த பிரச்சனைகளையும் அவங்களோட சப்போர்ட் இருக்கனால உங்களால் சமாளித்து விட முடியும். தொழிலில் முன்னேற்றம் அவ்வளவா இல்லை, அதுதான் உங்களுக்கு மனக்கவலைக்கு காரணம். காலம் மாறும், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அடுத்து மகர ராசி. பொருளாதார நிலையில் ஓரளவு அபிவிருத்தி கிடைக்கிறது. புதிய வீடு, பயிர், நிலம் இந்த மாதிரிப்பட்டதை வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. கடந்த ஆண்டு பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்பட போகிறது. நண்பர்கள், உறவினர்கள், மேலதிகாரிகள் ஆகியோருடன் ஆதரவும் உதவியும் உங்களுக்கு இருக்கின்றது. அதே மாதிரி பெற்றோர்கள் உடல்நிலையும் நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. மனம் ஒரு நிலையில் இருக்கிறது இல்லை. செய்தொழிலில் பெரிய ஆதாயம் கிடையாது. மேலதிகாரிகள் ஓரளவே உதவி புரிபவர்களாக இருக்கிறார்கள். உடல்நிலை கொஞ்சம் டல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்தில் நெருங்கிய உறவினர் ஒருவரோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படுகிறது. ஆமாம். அடுத்து மீனராசி. உறவினர்கள், நண்பர்களுடைய விரோதம் உண்டாக வேண்டிய சூழ்நிலை. கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு கூட கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு கெட்ட பேர் எடுக்கிற வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. வீண் அலைச்சல், மனக்கவலை, வேளைக்கு உணவு சாப்பிட முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. தொழில் முன்னேற்றம் எதிர்பார்த்த அளவில் இருக்கிறது இல்லை. அதனால தான் மென்டலி டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் அவன் செயல். கடவுள் கோயிலுக்கு மட்டும் தவறாமல் போய் வாருங்கள், விரைவில் மாற்றம் நிகழும். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.